அனைவருக்கும் வணக்கம். நாம் தாயுமானவர் பாடி அருளிய தூய பக்தி கலந்த ஞானப் பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பற்பல விதமான மூட நம்பிக்கைகளுக்கு ஆளாகி இருக்கிறோம். பிரார்த்தனைகள் மூலமாக நம்முடைய அறியாமையிலிருந்து நம்மால் மீண்டு வர முடியும் என்பதை தாயுமானவர் தன்னுடைய திருப்பாடல்கள் மூலமாக அருமையாக நமக்கு எடுத்துச் சொல்லி வருகிறார். பிரார்த்தனை செய்யுங்கள், பராபரத்திலும் இடைவிடாது வேண்டியபடியாகவே இருங்கள். உங்கள் வேண்டுதல் என்பது பராபரத்திற்கு நிச்சயம் சென்று சேரும். இன்றில்லாவிட்டால் நாளை பராபரத்தின் அன்பு உங்களுக்கு கிடைத்தே தீரும். உங்கள் பயணத்தை தொடங்கிவிட்டீர்கள். பயணத்தின் முடிவிலே பராபரத்தை பார்க்காமல் போகப் போவதில்லை. பிரார்த்தனை செய்வதற்கு தாயுமானவருடைய பாடல்கள் எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகின்றன. இன்றைய பதிவிலே மிக நுணுக்கமான பல கருத்துக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்தகாரத்தை ஓர் அகமாக்கி மின்போல் என் அறிவை சுருக்கினவரார், அவ்வறிவு தானுமே பற்றினது பற்றாய் ஆழ்ந்தவும் தலைமீதிலே சொந்தமாய் எழுதப் படித்தார் மெஞ்ஞான சுகநிட்டை சேராமலே. சோற்று துருத்தியை சதமெனவும் உண்டு உண்டு தூங்க வைத்தவர் ஆர்கொலோ, தந்தை தாய் முதலான அகில பிரபஞ்சம் தன்னை தந்தது எனது ஆசையோ, தன்னையே நோவனோ பிறரையே நோவனோ தற்கால மனதை நோவனோ, பந்தமானது தந்த வினையை நோவனோ பரமார்த்தம் ஏதுமறியேன், பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. அறியாமையின் காரணமாகவே வாழ்க்கையிலே பற்பல விதமான துன்பங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். நாம் அறியாமை என்கிற மாய இருளிலே சிக்கி கொண்டிருக்கிறோம். இந்த மாய இருளை என் தலைக்குள்ளே செலுத்தி ஒரு மின்னல் கீற்று போல எனக்குள்ளே இருந்த ஆத்மசக்தியை சுருக்கி வைத்தது யாராக இருக்கும்? அந்த ஆத்மசக்தி சித்தம் என்கிற அறிவாக இருந்து என்னை காப்பாற்ற தயாராக இருக்கும் போது வெறும் உலகப்பற்றிலே மாத்திரம் என்னை திரும்ப திரும்ப அழுத்தி வைத்த அந்த கெட்ட சக்தி எது? சொந்தமாக எழுத படிக்க ஞானத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அனைத்தையும் கொடுத்து பராபரம் என்னை அனுப்பி வைத்தது. அப்படியிருந்தும் சுகத்தை தரக்கூடிய தூய ஞான நிஷ்டையை சென்று சேரவிடாமல் என்னை ஏமாற்றி இந்த உலகிலே இருக்க வைத்தது எந்த சக்தி? உணவு மாத்திரமே இந்த உலக வாழ்க்கையின் உண்மையான அவசியம் என்று கருதி திரும்ப திரும்ப ஒவ்வொரு வேளைக்கும் பற்பல விதமாக உணவுகளை உண்டு உண்டு தூங்கி எழுந்து இப்படி சோற்று துருத்தியாகவே என்னுடைய உடலை மாற்றிக்கொள்ளும்படியாக எனக்கு யார் இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை கொடுத்தது? என் தந்தையா? என் தாயா? இல்லை இந்த உலகிலே என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய உறவுகளா? இதுதான் என்னை இப்படிப்பட்ட ஒரு துன்பத்திலே கொண்டு போய் சேர்த்தது? இல்லை இல்லை, ஒருவேளை இது என்னுடைய ஆசையின் காரணமாக ஏற்பட்டதானோ? ஆம், அப்படித்தான் இருக்க வேண்டும். நான் என்னை நொந்து கொள்ளாமல் பிறரை நொந்து கொள்வதால் என்ன ஆகப் போகிறது? என்னுடைய மனம்தான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளாமல் மற்றவர் மீது என்னுடைய குற்றத்தை சுமத்தி அவர்கள்தான் என்னை கெடுத்து விட்டார்கள் என்று நான் கருதியிருந்தால் அது நிச்சயம் இன்னும் எனக்கு பற்பல விதமான கர்ம வினைகளைத்தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். பந்தங்கள் என்பது எல்லா சீவராசிகளுக்கும் இருக்கிறது. ஆனால் அந்த பந்தங்களுக்குள்ளாக என்னை நானே தொலைத்துவிட்டு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தாலும் கூட அந்த ஆற்றலை மறந்து என்னை நான் இழந்து கொண்டிருப்பது என்னுடைய அறியாமையே தவிர வேறு எவருடைய குற்றமும் இல்லை என்பதை ஒரு வேளையிலே நாம் புரிந்திருந்தாலும் மறுவேளையிலேயே என்னையும் அறியாமல் மற்றவர் மீது குற்றம் சொல்லக்கூடிய காரியத்தை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து எப்படி விடுபடு என்பது தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிறேன். பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலும் நீக்கமில்லாமல் நிறைந்திருக்கின்ற பரிபூரண பராபரமே, என்னுடைய இந்த மனநிலையிலே இருந்து என்னை மீட்டெடுத்து சரியான பாதையிலே என்னை வழிநடத்துவாயாக என்று இங்கே தாயுமானவர் பிரார்த்தனை செய்கிறார். எத்தனை அருமையான பிரார்த்தனை பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு பிரார்த்தனையை ஒரு சாதாரண மனிதனால் செய்ய முடியுமா என்றால் நிச்சயமாக இல்லை. நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ப துன்பங்களுக்கும் நம்முடைய மனதின் ஆசைதான் காரணம்
அதை விடுத்து என்னுடைய துன்பத்திற்கு என் தாய் தந்தையரோ என்னுடைய உறவுகளோ அல்லது இந்த உலகமோ காரணம் என்று நான் கருதியிருந்தால் அது என்னுடைய அறியாமையே அல்லாது வேறல்ல. எனவே மனிதர்களாக பிறந்திருக்கக்கூடிய நமக்கு ஏற்படக்கூடிய இன்பமோ துன்பமோ அது நம்மால் தான் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று தாய்மானவர் இங்கே அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இத்தனை தெளிவான கருத்துக்களை சொல்லக்கூடிய தாய்மானவருடைய பாடல்களை தினசரியும் வாசிப்பதன் மூலமாக நல்ல பிரார்த்தனையை பராபரத்தை நோக்கி நாம் செலுத்தியவர்களாகவும் அது காரணமாக நிச்சயம் நமக்கு முக்தி சித்திக்கும் என்பதையும் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. வாராது எலாம் ஒழிய வருவன எலாம் எய்த மனதுட் சாட்சி அதாகவே மறுவ நிலை தந்ததும் வேதாந்த சித்தாந்த மரபு சமரசமாகவே பூராயமாய் உணர ஊகமுது தந்ததும் பொய் உடலை நிலை என்றென போதநெறி தந்தும் சாஸ்வத ஆனந்த போகமே வீடென்னவே நீராளமாய் உருக உள்ளன்பு தந்ததும் நின்னதருள் இன்னும் இன்னும் நின்னையே துணைகின்ற என்னையே காக்க ஒரு நினைவு சற்று உண்டாகிலோ பாராதி அறியாத மோனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய் பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. இந்த உலகில் நான் கேட்காமலேயே பல நன்மைகளை பராபரம் எனக்கு கொடுத்தது. பராபரம் எங்கே இருக்கிறது என்று தேடி பார்த்தபோது அது என் மனதிற்குள்ளே சாட்சியாக இருந்து இத்தனையும் செய்து கொண்டிருக்கிறது என்பதை காலம் கடந்தே நான் தெரிந்து கொண்டேன். பராபரத்தை சென்று பராபரத்தை அணைந்து ஆனந்தமயமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக நான் உலகத்தவர் சொல்லிக் கொடுத்திருந்த பற்பல விதமான வேதாந்தம் சித்தாந்தம் மரபு இத்தனையும் கற்றிருக்கிறேன். அப்படி இருந்தும் கூட என்னுடைய மனம் சமாதானம் கொள்ளவில்லை. இவற்றையெல்லாம் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் எனக்குள்ளே செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காரியங்கள் சரியா தவறா என்பதை சொந்தமாக யூகித்து அறிய வேண்டும் என்கிற நினைப்பு இப்போதுதான் எனக்கு ஏற்பட்டது. இந்த உடல் பொய்யான உடல், ஒரு கருவியாக மாத்திரமே இருக்கும் இந்த உடல் ஆத்ம பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய கருவி என்பதை அறியாமல் இந்த உடலை சதம் என்று கருதியிருந்தால் மனிதர்கள் ஏமாந்துதான் போவார்கள். இந்த பொய் உடலே ஏதோ நீண்ட நெடிய காலம் நிலைத்திருக்கப் போகிறது என்று எண்ணி தவறான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதன் ஞானத்தை பெற முடியாது. போத நெறியை பராபரம் எனக்கு தந்திருக்கிறது. உண்மையான ஆனந்தம் எது என்பதையும் எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது. இந்த உலக போகம் என்பது எனக்கு வீடு பெற்றி கொடுக்காது. இதை பற்றியும் எனக்கு பராபரம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது. எனக்கு முன்பு வாழ்ந்திருந்த ஞானிகள் மகான்கள் மூலமாக பராபரம் எனக்கு தூய ஞானத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறது. என்னை கைவிட்டு விடவில்லை. அறியாமையினால் தான் இவற்றை நான் மறந்திருக்கிறேனே அல்லாது பராபரம் எந்த இடத்திலும் எந்த ஒரு சிறு தவறையும் செய்யவில்லை என்பதை இப்போதுதான் நான் புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன். நான் எனக்குள்ளே உருகி உள்ளன்பு என்பது சிறிதளவும் குறையாது உன்னுடைய இந்த பேரொரு பெருங்கருணையை இன்னும் இன்னும் போற்றி போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடடா, நான் என்னுடைய ஆத்ம பிரகாசத்தை அதிகரிப்பதற்காக இந்த உலகிலே பார்க்கக்கூடிய வேறு எந்த உடலும் பயன்படாது என்பதை கருதி என்னுடைய பிரார்த்தனைக்கு செவிமடுத்து என் மீது இரக்கம் கொண்டு ஆத்ம பிரகாசத்தை அதிகரிக்கக்கூடிய மனித உடல் என்கிற கருவியை எனக்கு கொடுத்த பராபரத்தை நான் எப்படி போற்றி புகழ்வேன்? பராபரம் இத்தனை நன்மைகளை எனக்கு செய்திருந்தும் கூட பராபரத்தின் இந்த நன்மைகளை எல்லாம் சரியாக உள்வாங்கிக் கொள்ளாமல் இன்னமும் நான் பராபரத்தை ஏசியும் பேசியுமாக என்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேனே, இது என்ன பேதமை என்று தன்னைத்தானே கடிந்து கொள்வதைப் போல நம்முடைய அறியாமையை தாய்மானவர் பெருமான் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். உன்னுடைய அருள் எனக்குள்ளே இன்னமும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. உன்னை துணை என்று கருதி என்னை காக்க நீ என்னுடைய நினைவுக்குள்ளாகவே இருக்கிறாய் என்பதை மறந்திருந்த அறியாமை என்பது மாறி இந்த உலகத்தவர்கள் யாருமே அறிந்து கொள்ள முடியாத மௌனம் என்கிற நிலையிலேதான் பராபரத்தை அறிய முடியும் என்பதையும் நான் இப்போது கற்றுக்கொண்டேன். நான் உன்னிடத்திலே கொண்டிருக்கக்கூடிய இந்த பற்று சிறிதளவும் இடைவிட்டு விடாமல் உன்னை தொடர்ந்து பற்றி பிடித்தபடியாகவே பயணிக்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாய். எல்லா இடங்களிலும் பறந்து நிறைந்திருக்கக்கூடிய பராபரமே, நீ எனக்குள்ளேயும் நிறைந்திருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன். எனக்குள்ளே இருக்கும் நீ என்னை கைவிட்டு விடாதே. உன்னுடைய கரங்களுக்குள்ளாக என்னை பற்றி பிடித்து வைத்துக்கொள். உன்னுடைய
பற்றுதலை விட்டுவிட்டால் நான் ஏமாந்து விடுவேனே அல்லாது உன்னை பற்றி இருப்பதால் நான் எக்காரணத்தை கொண்டும் தோற்றுவிட மாட்டேன். ஆகா, எத்தனை அருமையான அற்புதமான பாடல் வரிகள் பாருங்கள். தாயுமானவருடைய இத்திருப்பாடல்கள் வாசிக்க வாசிக்க நம் மனம் நம் விருப்பமில்லாமலே கசிந்து உருகுவதும் ஞானத்தை நோக்கி பயணிப்பதும் நிச்சயம் நடந்து கொண்டேதான் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவிலே தொடர்ந்து தாயுமானவரின் ஆனந்த அமுதத்தை பருகுவோம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.